இன்னைக்கு சண்டே மித்ராப்பா எப்பயும் ஞாயிற்றுக்கிழமைனா கிரிக்கெட் விளையாட போயிருவார்ல. இன்னைக்கு போகல. ஒர்க்குக்கு போயிட்டாரு. என்னன்னு தெரியல. கிரிக்கெட் விளையாண்டா கூட ஈவினிங் ஒரு 4:00 அப்ப வந்துருவாரு. இப்போ ஒர்க்குக்கு போறனால அவர் எப்போ வருவாருன்னே தெரியாது. நாளைக்கு கூட ஆகலாம். இங்க தான் பக்கத்துல தான் கிரவுண்டா. ஸோ நம்ம பக்கத்துலயே இருக்க மாரி தான் இருக்கும். இது எதுவும் ரொம்ப தூரமா அவர் இல்லனாலே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். நானும் மித்ராவும். அவர் இருந்தா கொஞ்சம் கலகலன்னு இருப்போம். மித்ராப்பாக்கு எப்ப வேலை வரும், வேலை இருக்காதுன்னே சொல்ல முடியாது. ப்ரீ பிளான்டா நாங்க எங்கேயாவது போணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த பிளான் கேன்சல் ஆயிடும். அதனாலயே நான் அவர்கிட்ட காலையில போயிட்டு ஈவினிங் வர மாதிரி வேலைக்கு போப்பான்னு சொல்லுவேன். அதை அவர் கேட்க மாட்டாரு. அப்புறம் இன்னைக்கு எங்க அம்மா அப்பா கால் பண்ணி மித்ரா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பேசும்போது தான் நோட் பண்ணேன், எங்க அப்பாவுக்கு இந்த தொண்டைக்குழி இருக்கும்ல, அந்த இடத்துல லைட்டா தோல் சுருங்கி இருக்கு. அதை பார்க்கும்போது அது ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. எல்லா பிள்ளைங்களுமே நம்ம அம்மா அப்பாவுக்கு வயசு ஆகக்கூடாது, நம்ம கூடயே எப்பவும் இருக்கணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. மேபி அதுவான்னு தெரில. ஆனா அந்த லைட்டா சின்ன சுருக்கத்துக்கே என்னால தாங்கவும் இல்லை. நான் உங்ககிட்ட எதுவும் காட்டிக்கல. ஆனா சீக்கிரமே வீட்டுக்கு போய் பார்ப்பேன் எங்க அம்மா அப்பாவை. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்குறேன். டாடா பாய்.